தம்பிகளா, என்னடா இது? ஊர்ல இத்தனை பேர் இருந்தோம், என்ன கூப்பிடணும் உங்க 2 பேருக்கு எப்படா மனசு வந்துச்சு? ஊர்ல உள்ள மற்றவங்களும் நீங்களும் ஒன்னானே. நீங்க தானே எங்களுக்கு எல்லாமே, நீங்க தானே முக்கியம். வாங்கின போவோம். அடாடாடா, உங்களை மாதிரி தம்பி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருங்கடா. வாங்கடா, வரேன்டா. அண்ணன் தம்பி யாரும் அண்ணா, நீங்க என்ன பின்னாடி உட்காருங்க, முன்னாடி வாங்கண்ணே. இவனை அப்புறம் சிவராஜ் பின்னாடி ஏறான், தப்பா நினைக்க மாட்டானா? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன், நீங்க முன்னாடி வாங்கண்ணே. அதெல்லாம் நாளா ஒன்றும் நினைக்க மாட்டேன், வாங்கண்ணே முன்னாடி வாங்கண்ணே. சரிராஜ், நீங்க வந்தா முன்னாடி வந்தாதானே வண்டி எடுப்பேன், இல்லைன்னா போக வேண்டாம். சரிரா, நான் வரேன். நீ வண்டியில ஏறா, நான் முன்னாடி வந்து ஏறேன். வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன்னு சொல்லி கொள்றான்ல, இவ்வளோ பாசமான மக்களா? சரி ஏறும். ஏன்னா அந்த பல்க் வந்துட்டு போல பெட்ரோல் போட்டு போயிட வேண்டியதான். இவனை பல்க் வண்டில கொஞ்சம் அமௌண்ட் எடு, பெட்ரோல் போகணும். இவனே நான் இருக்கேன்டா, ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கு காசு, நான் அதுக்கெல்லாம் பெட்ரோல் போட்டுடுறேன். அப்புறம் நீங்க உங்களால என்ன முடியுமோ செஞ்சுக்கலாம். என்ன? சரிண்ணே. பெட்ரோல் 2500 போட்டாச்சு. நான் சாப்பிட்டு போயிருமாண்ணே, பக்கத்துல நல்ல ஹோட்டல் இருக்கு. சாப்பிட்றோம்டா. சாப்பிட்றோம். சாப்பாடு 1500 ஆயிடுச்சு. கொண்டு வந்த காசுலாம் செலவாயிட்டு. அதுக்குன்னு தம்பிங்க இருக்கான, தம்பிங்க பார்த்துக்கிடுவாங்க. மணி பின்னாடி வா, எனக்கு கால் தட்டுது. மணியா? தம்பி சிவராஜ், தெரியாம அண்ணனை பேர் சொல்லி கூப்பிட்டாமா? தெரிஞ்சுதான் கூப்பிட்டேன், எனக்கு கால் தட்டுது, பின்னாடி வா. தெரிஞ்சுதான் கூப்பிட்டியா? ஆமா தம்பி, அண்ணம்மா அதான் காசெல்லாம் முடிஞ்சிட்டுல, அப்புறம் என்ன அண்ணனாவது. சிவராஜ், என்னடா அண்ணனை பேர் சொல்லி கூப்பிடுறான், நீ கண்டுக்கிடாம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க? இப்போ பின்னாடி உட்காரியா இல்லை காரை விட்டு இறங்குறியா? என்னடா நீ இப்படி மாறிட்ட? ஆமா, துட்டு இருக்கிறவரை நாங்கள் அப்படிதான் இருப்போம், இல்லைன்னா வெளியே இறக்கி விட்டு போயிட்டே இருப்போம். இல்லை மணி, உனக்கே கண்ணாடி, இந்த துண்டபடி கண்ணாடி தான். இந்தாடா. என்னடா இது? காசு இருக்கிற வரைக்கும் அண்ணன்னு சொன்னீங்க, இப்போ காசு இல்லைன்னொடனே போடா வேணுன்னு பின்னாடி உட்கார வச்சுட்டிய. மணி, இப்படி அமைதியா இல்லைன்னா கீழே இறக்கி விட்டுறோம். மணி போல யாரு மச்சான்